மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஸ்டார்ட் ரோலிங். திமுகவின் தலைமை நிலைய செயலாளராகவும் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு கே நேரு அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவில் இருக்கும். ஊழலில் சம்பாதித்த கருப்பு பணத்தை எல்லாம் இதில் போட்டு தான் வெள்ளையாக்க முடியுன்றதுக்காக அந்த காலத்துலேருந்தே இவங்க அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2538 பதவிகளையும் லஞ்சம் வாங்கி கொண்டு இவர்கள் நிரப்பியிருக்கிறார்கள் என்ற விவரம் தெரிய வருகிறது. 17 பிப்ரவரி 2025 அன்று இவர்கள் அத்தனை பேருக்குமான பணி நியமன ஆணையை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார். அமலாக்கத்துறை இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்துருக்கு, நீங்கள் இதில் பூர்வாங்க விசாரணையெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துங்கள் என்று உத்தரவு போட்டது. அதற்கு பிறகும் தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. ஸோ அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கினால் அது நேரடியாக மு.க. ஸ்டாலின் வீட்டு வாசலில் தான் சென்று நிற்கும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டாலும் இவ்வளவு ஊழல் இருந்தால் இவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார்கள் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள். தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். திமுகவையும் திமுக ஆட்சியையும் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று நான் ஏற்கனவே வர்ணித்திருக்கிறேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். திமுகவின் தலைமை நிலைய செயலாளராகவும் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு கே நேரு அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் ஏப்ரல் 2025 அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவில் இருக்கும். அது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, திரு கே நேரு அவர்களோட தம்பி திரு ரவிச்சந்திரன் அவர்கள் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்துகிறார். இது 2006லேருந்தே இவங்க இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதற்காக ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்றால், ஊழலில் சம்பாதித்த கருப்பு பணத்தை எல்லாம் இதில் போட்டு தான் வெள்ளையாக்க முடியுன்றதுக்காக அந்த காலத்துலேருந்தே இவங்க இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2011 முதல் 2021 வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தபோது இந்த டிவிஹெச் நிறுவனம் பார்த்திங்கன்னா எந்த ப்ராஜெக்டும் பண்ணாது, டம்மியாக இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மட்டும் பார்த்திங்கன்னா புது புது ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனம், டிவிஹெச் நிறுவனம் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கடன் வாங்குது. கடன் வாங்கி அந்த கடனை எதற்காக கடன் வாங்கினார்களோ அந்த பர்பஸ்க்கு அதை பயன்படுத்தாமல் வேறு ஒரு காரணத்திற்கு அல்லது வேறு ஒரு பர்பஸ்க்கு பயன்படுத்திட்டாங்க என்று சிபிஐ ஒரு வழக்கு பதிவு செய்கிறது. அந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அந்த வழக்கை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வைத்து அமலாக்கத்துறை கே நேரு அவர்களுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் சோதனையை நடத்துகிறது. இந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கிடைக்கின்றன. அப்படி கிடைத்த ஆவணங்களில் முக்கியமான ஒரு ஆதாரம் மற்றும் ஆவணம் மற்றும் தரவுகள் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2508 பதவிகளுக்கான தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தப்பட்டு நிரப்பப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் அரசு வேலை என்றால் டிஎன்பிசி என்ற பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் தேர்வு வச்சு அதை தேவையானவர்களை தேர்ச்சி செய்வார்கள்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிஎன்பிசி தான் அது எல்லாத்தையும் எடுக்கும். ஆனால் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, ஆவின், டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனு, ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கு டிரைவர், கண்டக்டர், மெக்கானிக்கு வேலைக்கு எடுத்த அந்த விஷயத்தில் தான் ஊழலில் மாட்டிக்கொண்டு 1.5 வருடங்களாக சிறையில் இருந்தான்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அவங்களே வேலைக்கு ஆள் எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி அந்த பொதுத்துறை நிறுவனங்களே வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அதில் ஏராளமான ஊழல் நடைபெறுகிறது. அப்படின்றதுனால திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், உங்களுக்கு நினைவில் இருக்கும். அப்புறம் அவர் பேசி இந்த மகனும் மருமகனும் ஆளுக்கு 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு அந்த ஆடியோ வெளியிட்டோன்னு அவரோட துறையை மாற்றினாங்க. ஸோ திரு தியாகராஜன் அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு அரசாணையை, ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். என்னென்னா, தமிழ்நாட்டில் அரசு துறைகள் அல்லாமல் எந்த பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தாலும் அதற்கான பணி நியமங்களை, பணி தேர்வுகளை டிஎன்பிசி தான் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்.
மிக மிக அற்புதமான உத்தரவு இது. என்ன காரணம்னா, டிஎன்பிசிக்கு வேலை என்ன? வேலைக்கு ஆள் எடுக்கிறது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது இல்லையா? இது மட்டும்தான் டிஎன்பிசிக்கு வேலை. அப்போ அவர்கள் இதில் நிபுணர்களாக இருப்பார்கள். இன்னொன்று, அந்த டிஎன்பிசின்றதே இதற்கு தானே. அப்படி இருக்கும்போது இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குல்ல, கார்ப்பரேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த துறை மட்டும் எங்களுக்கு தேவையான பணியாளர்களை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் என்று தியாகராஜன் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு புதிதாக ஒரு சட்ட திருத்தத்தை அமல்படுத்துகிறார்கள். அப்போதே நான் இதை ஒரு கட்டுரையாகவும் பதிவு செய்திருந்தேன், வீடியோக்களிலும் பேசியிருந்தேன். இது ஊழலுக்கு மட்டும்தான் வழிவகுக்கும் என்று. ஸோ இந்த அமலாக்கத்துறை இந்த சிபிஐ வழக்கு தொடர்பாக சோதனைகளை எல்லாம் நடத்தியதல்லவா? இந்த சோதனையில் கவிபிரசாத் என்ற டிவிஎச் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி மற்றும் நேருவின் உதவியாளர், நேருவோட தம்பி ரவியோட உதவியாளர் மற்றும் அந்த டிவிஎச் நிறுவனத்தில் வேலை செய்தவர்கள் பலருடைய செல்ஃபோன்களை எல்லாம் வாங்கி அமலாக்கத்துறை ஆய்வு செய்ததில் 2538 பதவிகளையும் லஞ்சம் வாங்கி கொண்டு இவர்கள் நிரப்பியிருக்கிறார்கள் என்ற விவரம் தெரிய வருகிறது. தோழர்களே, ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 2538 பதவிகள் நிரப்பப்பட்டன. 2 பிப்ரவரி 2024 அன்னைக்கு இதற்கான நோட்டிஃபிகேஷன் வருகிறது. 17 பிப்ரவரி 2025 அன்று இவர்கள் அத்தனை பேருக்குமான பணி நியமன ஆணையை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார். ஒரு வருஷம் அது கரெக்டாக. ஸோ அமலாக்கத்துறை இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தி எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டாங்க. சரிங்களா? எடுத்த பிறகு பார்த்தால் ஒவ்வொரு பதவிக்கும் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சமாக வாங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் அமலாக்கத்துறை சோதனைகளில் தெரிகிறது. அதாவது அந்த கவிபிரசாத் என்ற இந்த நேருவோட உதவியாளர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன்ல, அவரோட வாட்ஸ்அப்பில் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு திமுகவினர் என்னோட ஆளுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க, என்னோட ஆளுக்கு பணி நியமனம் கொடுங்க, என்னோட கேண்டிடேட் இதுன்ட்டு ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு வேண்டியவர்களின் பெயர்களை அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறார்கள். அது போக இன்டர்வியூக்கு கால் லெட்டர் போகும்ல, அந்த கால் லெட்டர்லாம் கவிபிரசாத் என்ற நேருவோட பிஏ மற்றும் டிவிஹெச் எம்ப்ளாயிக்கு ஃபோனில் அனுப்பியிருக்காங்க. சரி, இது போல் அனுப்பியவர்கள் உண்மையிலேயே பணியில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்களா என்பதை அமலாக்கத்துறை ஆய்வு செய்த போது அந்த வாட்ஸ்அப்பில் இருந்த லிஸ்ட்டில் இருக்கிறவர்களில் பெரும்பாலானோர் பணி நியமனம் உத்தரவு பெற்று இப்போது அரசு ஊழியர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஊழல் நடந்திருக்கிறது என்பது நிரூபணமாகிவிட்டதா? ஒன்று. இப்போது ஏற்கனவே அந்த டிவிஹெச் நிறுவனம் ஒரு பொதுத்துறை வங்கியில் லோன் வாங்கி அதை முறைகேடாக, அதாவது எதற்காக லோன் வாங்கினார்களோ அதை தவிர வேறு ஒரு பர்பஸ்க்கு அதை பயன்படுத்தினாங்கன்றதுக்காக தான் சிபிஐ வழக்கு தொடுத்ததுன்னு சொன்னேன்ல. அந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக டக்குன்னு நேரு தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, வட்டியோடு சேர்த்து வங்கிக்கு திருப்பி செலுத்தி, இந்த பாருங்கள் நீங்கள் 4 கோடி ரூபாய் வாங்கி இந்த மாதிரி வேறு வேலைக்கு யூஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டீங்க, இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம், எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டு நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். நீதிமன்றமும் ஏங்க இந்த பணத்தை வாங்கி இவங்க வேறு ஏதோ ஒரு யூஸ்க்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் கேஸ் போட்டிங்க, அதுதான் திருப்பி கட்டிட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு, சிபிஐ எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறோன்னு குவாஷ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சா? இப்போ அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்துச்சுல்ல, சிபிஐயோட ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தானே அமலாக்கத்துறை விசாரணை தொடர்ந்தது. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸே போன உடனே இப்போ அமலாக்கத்துறையோட ஜூரிஸ்டிக்ஷனும் போச்சு. எப்படி விசாரிக்க முடியும்? ஆச்சுங்களா? ஸோ ஆனால் அமலாக்கத்துறை என்ன செய்கிறது என்றால், இந்த ஆதாரங்கள் சொன்னால இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த வேலைக்கு 2538 பேரை எடுப்பதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா, அந்த ஆதாரங்களை எல்லாம் தமிழ்நாடு டிஜிபிக்கும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனருக்கும் கடிதமாக எழுதுகிறது. நாங்கள் இந்த மாதிரி சோதனைக்கு போனோம், அதில் எங்களுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் கிடைத்தது என்று. அந்த அமலாக்கத்துறையோட சோதனையில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை தாண்டி கிடைத்த மற்றொரு மிகப்பெரிய ஊழலுக்கான ஆதாரம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுன்றது மிகப்பெரிய ஒரு துறை, நகராட்சி நிர்வாகன்றது தான் தமிழகத்திலேயே
மிகப்பெரிய துறை. அதுக்கு தான் ஏகப்பட்ட பட்ஜெட்டு, அதுக்கு தான் உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி எல்லாமே லோன் கொடுக்கும். பாதாள சாக்கடை போடுறதுலேருந்து குடிநீர் இணைப்பு வழங்குறதுலேருந்து எல்லா வேலைகளையும் அந்த துறை தான் செய்யுன்றதுனால அதற்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதி ஒதுக்கப்படும். அதில் ஒவ்வொரு டெண்டருக்கும் 7.5% முதல் 10% வரை கமிஷனாக லஞ்சமாக பெறப்பட்டிருக்கிறது. பல்வேறு திமுக பிரமுகர்கள் இந்த டெண்டரை எனக்கு கொடுங்க, இந்த டெண்டரை இவருக்கு கொடுங்க, இந்த டெண்டரை அவருக்கு கொடுங்க என்று பரிந்துரை கடிதத்தை வாட்ஸ்அப்பில் இந்த கவிப்பிரசாத் என்பவருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதுபோக பல்வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவருக்கு டெண்டர் கொடுங்க, அவருக்கு டெண்டர் கொடுங்க என்று பரிந்துரை கடிதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் பலருக்கு பரிந்துரைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் மனோஜ் என்பவருக்கு இந்த டெண்டர் கொடுங்க, சென்னை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளிகளுக்கு யூனிஃபார்ம் வழங்கும் கான்ட்ராக்டை இந்த மனோஜுக்கு கொடுங்க என்று வருண்குமார் ஐபிஎஸ் பரிந்துரை கடிதத்தை கவிப்பிரசாத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்று இந்த ஆதாரங்களும் அமலாக்கத்துறைக்கு கிடைக்கின்றன. ஸோ அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஏற்கனவே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஆதாரங்களை எல்லாம் தமிழ்நாடு டிஜிபிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனருக்கும் அமலாக்கத்துறை கடிதமாக எழுதி, இந்த பாருங்கள் இவ்வளவு ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் கிடைத்திருக்கின்றனன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 பக்க ஆவணங்களை, புகைப்படங்களை இணைத்து நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று அமலாக்கத்துறையின் இயக்குனர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் தமிழ்நாடு டிஜிபிக்கும் கடிதம் எழுதுகிறார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே பணியாற்றுகிற டிஜிபி தானே வெங்கட்ராமன் அவர்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அபய்குமார் சிங் அவர்களும். அக்டோபர் 2024 கடிதம் எழுதப்படுகிறது. மார்ச் 2026 வரை எந்த வழக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யவில்லை. ஆச்சுங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய திரு இன்பதுரை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறார். அணுகி, இதை பாருங்கள், அமலாக்கத்துறை இவ்வளவு ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அனுப்பியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 2538 பேரை வேலைக்கு எடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. தகுதி இல்லாத நபர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சம்பளம் என்பது விரயம். ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தாது. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட வேண்டும் என்பதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து, நாங்கள் பூர்வாங்க விசாரணை நடத்திட்டு இருக்கோங்க, பூர்வாங்க விசாரணை நடத்துவதற்கு எங்களுக்கு 6 மாதம் அவகாசம் இருக்கிறது, அதனால் அது நடத்தி முடித்த பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஏன் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடாமல் பூர்வாங்க விசாரணை இது அதுன்னு கதையெல்லாம் சொல்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டால் இன்னொரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்துடுது இல்லை, இப்போ மீண்டும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் அல்லவா? அதன் காரணமாக எஃப்ஐஆர் போடாமல் இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் பூர்வாங்க விசாரணை நடத்துகிறோம், இது நடத்துகிறோம், அது நடத்துகிறோம் என்று தமிழக அரசு நீதிமன்றத்தையும் ஏமாற்றியது. மார்ச் முதல் வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்துருக்கு, நீங்கள் இதில் பூர்வாங்க விசாரணையெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துங்கள் என்று உத்தரவு போட்டது. அதற்கு பிறகும் தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. ஸோ திரு இன்பதுரை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்கிறார். பாருங்கள், நீங்கள் உத்தரவு போட்டு 10 நாள் ஆகுது, கோர்ட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னால் ஃபைல் பண்ணி தான் ஆகணும், பாருங்கள் இது வரைக்கும் பதிவு செய்யலை என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தால் அப்போது போய் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன கோரிக்கையை வைக்கிறது என்றால், உடனடியாக எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று நீதிமன்றம் போட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்யலாம் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம், அதற்காக எனது கருத்தை கேட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை என்னிடம் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது என்று அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்கிறார். ஏன் வந்து இந்த எஃப்ஐஆர் எல்லாம் போடாமல் அமலாக்கத்துறை உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்கு இவ்வளவு முயற்சிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த 2538 பேரை வேலைக்கு எடுத்ததிலும் சரி, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர் கொடுத்ததிலும் சரி,
எல்லாத்துலேயுமே 7.5 முதல் 10% வரை பார்ட்டி ஃபண்ட் என்று கலெக்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது. பார்ட்டி ஃபண்ட் என்றால் எந்த பார்ட்டி? ஆளுங்கட்சி தான். ஆளுங்கட்சியின் தலைவர் யார்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின். ஸோ அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கினால் அது நேரடியாக மு.க. ஸ்டாலின் வீட்டு வாசலில் தான் சென்று நிற்கும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போது ஏன் இவர்களை அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று சொல்கிறேன் என்று தெரிகிறதா? ஏற்கனவே டாஸ்மாகில் நடந்த ஊழல், மணலில் நடந்த ஊழல் பற்றிலாம் நான் பேசியிருக்கிறேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டாலும் இவ்வளவு ஊழல் இருந்தால் இவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார்கள் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள். இதே கொள்ளையை திருப்ப அடிக்க வேண்டும், இதே போல தமிழகத்தை சுரண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடம் பசப்பு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இப்போது வாக்கு சேகரிக்க வருகிறார்கள். இவர்கள் மீண்டும் வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். நமது தமிழகம், நமக்கு சொந்தமான இந்த தமிழகம் மீண்டும் சுரண்டப்பட வேண்டுமா என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். ஸோ யார் இவர்களை வீழ்த்த முடியும்? யார் இவர்கள் ஆட்சிக்கு வராமல் தடுக்க முடியும்? யார் இந்த கொள்ளைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? யாருக்கு அந்த வலிமை இருக்கிறது? எந்த கூட்டணிக்கு அந்த வலிமை இருக்கிறது என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். நீங்கள் யோசித்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை உறுதி செய்யும் ஒரு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களிடம் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, மறந்து விடாதீர்கள். 2026 தேர்தல் என்பது தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். தப்பி தவறி கூட திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகுன்றதை உங்களது ஊகத்திற்கே நான் விட்டு விடுகிறேன். இந்த 5 ஆண்டுகளில் வெளியே வந்த கொள்ளைகள், இவ்வளோண்டு கொள்ளைகள், வெளியே வராமல் இன்னும் எவ்வளவு கொள்ளைகள் நடந்திருக்கின்றன. இந்த கொள்ளைகள் எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? இந்த கொள்ளைகளை அடித்தவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டுமா வேண்டாமா? இந்த கொள்ளைக்காரர்களை சிறைக்கு அனுப்பும் ஆட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. 2026 தேர்தல் எவ்வளவு முக்கியமான தேர்தல், தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். திமுக என்ற தீய சக்தி தப்பி தவறி கூட ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. ஸோ மறந்து போன பழைய சம்பவங்கள் அத்தனையையும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். பழைய சம்பவங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, நான் ஒரு நேர்காணலில் இந்த திமுக ஆட்சியை அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று வர்ணித்தேன். மு.க. ஸ்டாலின் தான் அலிபாபா, அவரது அமைச்சரவையில் இருப்பவர்கள் தான் அந்த 40 திருடர்கள். அந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற அந்த தலைப்புக்கு ஏற்றாற்போல் இந்த திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி அடித்த கொள்ளை கொஞ்ச நஞ்சம் அல்ல. எந்த அளவுக்கு இவர்களுக்கெல்லாம் ஆணவம் என்றால், ஒரு அமலாக்கத்துறை வந்து விசாரணை நடத்துது, அந்த விசாரணையை முடக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார்கள். தோழர்களே, மார்ச் 2025 டாஸ்மாக் தொடர்பாக டாஸ்மாக் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. பல இடங்களில் சோதனைகள் நடைபெற்றன. உங்களில் பலருக்கு தெரியும், அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று அழைக்கப்படக்கூடிய அமலாக்கத்துறை ஏதாவது ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மூலமாக தான் உள்ளே வர முடியும். அதாவது அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் வேணும். அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸு PMLA, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு அஃபென்ஸில் அந்த செக்ஷன் இருக்கணும். அந்த செக்ஷன் இருந்துச்சுன்னா அதன் அடிப்படையில் பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணையை நடத்தலாம். ஸோ இப்போது அமலாக்கத்துறை இந்த சோதனைகளை நடத்துவதற்கு ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வேணும் இல்லையா? லஞ்ச ஒழிப்புத்துறையில், லஞ்ச ஒழிப்புத்துறை என்ற துறை தமிழக அரசின் கீழ் இயங்குவது உங்களுக்கு தெரியும். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை திடீரென்று பல்வேறு அலுவலகங்களில் சோதனைகள் நடத்துவார்கள். அப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை பல்வேறு டாஸ்மாக் கடைகளில், டாஸ்மாக் அவுட்லெட்ஸில் சோதனைகளை நடத்தி கேஷை செக் பண்ணுவாங்க. அதாவது விற்பனையான அளவுக்கும் கல்லாவில் இருக்கக்கூடிய கேஷையும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் குறைச்சலாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, அதிகமாக பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுப்பார்கள். இதுபோல் 45 எஃப்ஐஆர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்து வைத்திருந்தது.
இந்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை மார்ச் 2025 சோதனையை நடத்தியது. இந்த சோதனைகளில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் எம்டியோட அலுவலகத்திலும் எம்டி திரு விசாகன் அவர்களுடைய வீட்டிலும் சோதனைகளை நடத்தி விசாகன் அவர்களோட தொலைபேசியை பறிமுதல் செய்து ஆய்வு செய்கிறது. அப்படி ஆய்வு செய்யும்போது பார்த்தால் தம்பி என்று ஒருவரை அழைத்து அந்த தம்பியிடம் பல்வேறு விஷயங்களுக்கு டாஸ்மாகோட எம்டியாக இருக்கக்கூடிய விசாகன் ஒப்புதல் பெறுகிறார் என்ற விஷயம் அமலாக்கத்துறைக்கு அந்த சோதனையின் போதே தெரிய வருகிறது. அந்த தம்பி பதிலுக்கு மெசேஜில் அனுப்புகிறாரு, இந்த பிராண்டுக்கு ஆர்டர் கொடுங்க, இந்த பிராண்டுக்கு ஆர்டரு இவ்வளவு கொடுங்க, இந்த பிராண்டியை இவ்வளவு வாங்குங்க என்று பல்வேறு பிராண்டுகளை பற்றிலாம் அவர் அந்த தம்பி உத்தரவு தருகிறார். நண்பர்களே, அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அந்த தம்பி யாரென்றால் துணை முதல்வர் உதயநிதியின் கண்களும் காதுகளுமாக இடதுகரம் மற்றும் வலதுகரமாக இருக்கக்கூடிய திரு ரத்தீஷ் தான் அந்த தம்பி. இந்த ரத்தீஷ் கிட்ட ஏன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் விசாகன் என்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு டாஸ்மாகோட மேனேஜிங் டைரக்டர் ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் பெற வேண்டும்? இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தி முடித்த பிறகு திரு விசாகன் அவர்களை அமலாக்கத்துறை அழைத்து விசாரணை செய்தபோது அவர் உண்மையை ஒப்புக்கொள்கிறார். சார், எங்கள் துறையோட அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் ஒரு நாள் என்னை குறிஞ்சி இல்லத்துக்கு, துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்களுடைய வீடான குறிஞ்சி இல்லத்துக்கு என்னை அழைத்தார். மினிஸ்டர் கூப்பிட்றாருன்ட்டு நான் போனேன். அப்போது துணை முதல்வரும் உடனிருந்தார். அப்போது எங்களது அமைச்சர், துணை முதல்வர் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாரு, என்னன்னு கேட்டுங்கன்றாரு. அப்போது துணை முதல்வரான திரு உதயநிதி ரத்தீஷை கை காமிச்சு டாஸ்மாக் சம்மந்தமாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷனாலும் ரத்தீஷ் கொடுப்பாரு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் எல்லா ஒப்புதல்களையும் நான் ரத்தீஷிடம் பெற்றேன். ரத்தீஷ் தான் அந்த தம்பி என்று விசாகன் வாக்குமூலம் கொடுக்குறார். ஓகேங்களா? இந்த டாஸ்மாக் சோதனைகளை இடி நடத்திக்கிட்டு இருக்கும்போதே இடி ஆகாஷ் பாஸ்கரன் என்ற ஒரு நபரது வீட்டுக்கு சென்று சோதனை நடத்துகிறது. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் என்று இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போது பலருக்கு தெரியாது. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் திடீர் தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய ஸ்டுடியோவெல்லாம் கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸு, ஏவிஎம்லாம் இன்றைக்கி சினிமா பக்கத்தே வர்றதில்லை. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுத்து கட்டுப்படி ஆகாது. முன்னாடி போல் 50 நாள் 100 நாள் 25 நாள் கூட படம் ஓட மாட்டேங்குது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஓடினா அந்த படத்தோட வசூல், இல்லைனா அவள் தான் வேலை முடிஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெரிய பெரிய நிறுவனங்கள் எந்த நிறுவனமும் தயாரிப்பு வேலையில் ஈடுபடுறதில்லை. இன்னொன்று, ஸ்டார்ஸோட சம்பளம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 200 கோடிங்க ஒரு ஹீரோவுக்கு சம்பளம். விஜய்க்கு சம்பளம் 200 கோடி, ரஜினிக்கு சம்பளம் 200 கோடி. 200 கோடி ஹீரோவுக்கு சம்பளத்தை கொடுத்து இன்னொரு 100 கோடி படத்துக்கு செலவு பண்ணி, பப்ளிசிட்டிக்கு ஒரு 10 கோடி செலவு பண்ணி 310 கோடிக்கு படம் எடுத்து, இந்த 310 கோடி நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் சம்பாதிக்கணும்னா அவர் கதையாது, யார் செலவு பண்ணுவா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வயசு ஒரு 25-26 தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், சின்ன பையன். ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை திடீரென்று தொடங்குகிறார். டான் என்றால் விடியல், விடியல் ஆட்சி அல்லவா, விடியல். டான் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்குகிறார். திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை யார் வேணாலும் தொடங்கலாம். நீங்களும் நானும் கூட ஒரு கம்பெனி பேரை ரிஜிஸ்டர் பண்ணி சவுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம். ஆனால் இந்த நிறுவனம் தொடங்கியதும் 4 பெரிய படங்களை அறிவிக்கிறது. 4மே பெரிய பட்ஜெட் படம். 1 இட்லி கடை, தனுஷை டைரக்ட் பண்ணி தனுஷ் ஹீரோவை நடிக்கிற படம் இட்லி கடை. 2 பராசக்தி, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி என்னாச்சு ரிசல்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் பெரிய பட்ஜெட் படம், பீரியட் ஃபிலிமு, ஏகப்பட்ட ரூபா செலவாகும். 3வது சிம்புவை வைத்து ஒரு படம், அது இன்னும் பெயரிடப்படவில்லை. அண்டு காலஞ்சென்ற நடிகர் திரு முரளி அவர்களுடைய மகன் அதர்வாவை ஹீரோவாக போட்டு இதயம் முரளினே படத்துக்கு பேர் வச்சு 4 படம். 4 படமும் ஒரே நேரத்தில் இந்த டான் பிக்சர்ஸ் தொடங்குது. ஒரு 25-26 வயசு சின்ன பையனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வரும் யோசித்து பார்த்தீர்களா? இதனால் தான் அமலாக்கத்துறை டாஸ்மாக் சோதனைகள் தொடர்பாக இந்த ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு போய் சோதனை நடத்துகிறது. ஆச்சுங்களா? இந்த இட்லி கடை படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். படத்தோட தொடக்கத்திலேயே நன்றி ரத்தீஷ் என்று போட்டிருப்பார்கள். ரத்தீஷுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் டான் பிக்சர்ஸு ஆகாஷ் பாஸ்கரன் படம் எடுக்கிறாரு, ரத்தீஷுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்கு நன்றி ரத்தீஷ்? ஏன்னா துட்டு ரத்தீஷ். ரத்தீஷ் தான் டாஸ்மாகில் சம்பாதிச்ச பணத்தை
சினிமாவில் போட்டு அண்ணனை குஷிப்படுத்தலாம் என்று இந்த டான் பிக்சர்ஸை தொடங்கி, ஏன்னா எல்லாமே ரெட் ஜெயிண்டர் பிக்சர்ஸ், ரெட் ஜெயிண்ட் பிக்சர்ஸ்னால் தான் பேசுகிறீங்களே நீங்கள், எல்லாமே படம் வந்து ரெட் ஜெயிண்ட் தான் தயாரிக்குதுன்னு. அதனால் டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கி அண்ணனை குஷிப்படுத்தலான்ட்டு படம் எடுத்து அந்த இட்லி கடை மற்றும் 4 படங்களை டான் பிக்சர்ஸ் மூலமாக எடுக்கிறாங்க. அதனால தான் நன்றி ரதீஷ்னு டைட்டிலில் போட்டது. அதுக்கப்புறம் பராசக்தி ரிலீஸ் ஆனதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போது அமலாக்கத்துறை ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் ஒரு வழக்கு விசாரணை தொடர முடியும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீட்டிங் கேஸு, நான் வந்து உங்களை 10 லட்ச ரூபாய் ஏமாத்திடுறேன்னு வச்சுங்க, என் மேலே சீட்டிங்க்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, ரைட்டுங்களா? இந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அமலாக்கத்துறை வந்து என்னை கைது செய்ய முடியும், விசாரணை நடத்த முடியும், சோதனை நடத்த முடியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துட்றேன், சமாதானமாக போயிடுறோம், எஃப்ஐஆர் குவாஷ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, அமலாக்கத்துறை உள்ளே வர முடியாது, அமலாக்கத்துறையோட ஜூரிஸ்டிக்ஷன் போயிடுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடர்ந்தால் தம்பி ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் துணை முதல்வர் உதயநிதி 3 பேரும் மாட்டுவார்கள் என்பது ஸ்டாலின் குடும்பத்துக்கு நன்றாக தெரியும். பாசிச மோடி அரசு ஒழிகட்டு பேசிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் இந்த அமலாக்கத்துறையோட சோதனைகள் நடந்த உடனே நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நேரடியாக போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதோடு இல்லாமல் பிரதமரை சந்திக்க தனியாக நேரம் வாங்கி சென்று சந்தித்தார். இன்னும் ரொம்ப நேரம் ஒன்றும் பேசியிருக்க முடியாதுன்னு வச்சுங்க, இருந்தாலும் அந்த அச்சம்தான் காரணம். சரி, ஸோ இப்போ இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் ஆச்சுங்களா? அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆச்சுன்னா அமலாக்கத்துறை உள்ளே வர முடியாது, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ 45 எஃப்ஐஆர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் நிலுவையில் இருந்தது டாஸ்மாக் மீது. அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இந்த சோதனைகளை நடத்தியதுன்னு சொன்னேன்ல. அந்த 45 எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணிட்டா இடி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணணும். எப்படி க்ளோஸ் பண்ணுறது? சமீபத்தில் அபய்குமார் சிங் என்ற ஒரு டிஜிபி 31 ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன் ஓய்வு பெற்றார். இடி வந்து இந்த சோதனைகளை எல்லாம் நடத்தின உடனே அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த அபய்குமார் சிங்கிட்ட சொல்லி 45 எஃப்ஐஆரையும் நீ க்ளோஸ் பண்ணு, என்ன பண்ணுவியோ தெரியாது சொல்லிட்டான். இந்த 45 எஃப்ஐஆரும் சென்னையில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க இருந்துச்சு. 45 எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணுறாரு அபய்குமார் சிங். க்ளோஸ் பண்ணி அதற்கு நடுவே இந்த ஆகாஷ் பாஸ்கரன், ரதீஷு மற்றும் தமிழக அரசு, டாஸ்மாக் நிறுவனம் இவர்கள் அனைவரும் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி மணல் கேஸில் எப்படி ஸ்டே வாங்கினாங்களோ அதே மாதிரி ஸ்டே வாங்குறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் குவாஷே பண்ணிடுச்சு இந்த விசாரணையை. இதை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் சென்று அந்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நான் இப்போ எதற்காக இவர்களை அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று சொன்னேன் என்று இப்போது புரிகிறதா? அந்த டாஸ்மாக் சோதனைகளை எல்லாம் நடத்தி முடித்த பிறகு அமலாக்கத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஒரு பெரிய பனிப்பாறையின் சிறு துளிதான் நாங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஊழல். ரொக்கமான பணப்பரிவர்த்தனைகள் வெறும் 1000 கோடி ரூபாய்க்கு பணப்பரிவர்த்தனை நடந்திருப்பது எங்களது சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், SNJ டிஸ்டிலரிஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்துக்கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு பிராந்தி கொடுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 30% தம்பி ரதீஷுக்கு போய் சேர்ந்துடணும். இது மாதிரி 1000 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சது மட்டும் 1000 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 கோடி ரூபாயில் 300 கோடி ரூபாய் போயிருக்கா? இது போல் எத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கிறது என்பது முழுமையான விசாரணை நடைபெற்றால்தான் தெரிய வரும். அந்த பணத்தில் தான் இட்லி கடை, பராசக்தி, இதய முரளி இதெல்லாம் எடுக்கிறது. இப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஏற்கனவே இந்த மணல் ஊழல் பற்றி சொன்னேன். இப்போது இந்த டாஸ்மாக் ஊழல். இது போல் எந்த துறைகளை எடுத்தீர்கள் என்றாலும் நினைத்து பார்க்க முடியாமல் மலைக்கும் அளவுக்கு ஊழலை இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் கொண்ட கூட்டம் செய்திருக்கிறது. இப்போது எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று உங்களை நோக்கி, உங்களை தேடி இவர்கள் உங்கள் கையில் காலில் விழுந்து நடித்து கொண்டே வருவதற்கான காரணம் மற்றும் நோக்கம் என்ன தெரியுமா? இதே கொள்ளையை திரும்ப அரங்கேற்றுறதுக்கு. நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொல்லியிருப்பேன். இவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட மருமகன்
திரு சபரீசன் அவர்கள் ஒரு வாட்ச் பைத்தியன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். திரு சபரீசன் அவர்களிடம் இருக்கக்கூடிய வாட்சுகளோட மதிப்பு மட்டும் 200 கோடி ரூபான்னு சொல்கிறான். ஒரே ஒரு வாட்சு 33 கோடி. எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா, எவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா ஒருத்தன் கையில் கட்டுற வாட்சை 33 கோடிக்கு கட்டுவான்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ பணம் இருக்குது. டாஸ்மாகில் இது மாதிரி வந்த பணம் தான். இந்த கொள்ளைக்காரர்கள் மீண்டும் ஆட்சி நடத்த வேண்டுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்களை அறிவார்ந்த மக்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரலாமா? ஸோ திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் வீழ்த்தக்கூடிய சக்தி எது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். அவ்வளோதான். நோட்டாக்கு போடுறேன், நாம் தமிழருக்கு போடுறேன், எங்கள் ஊரில் சுயேட்சையாக ஒரு பையன் கலர் கலராக முடி வச்சுட்டு நிற்கிறாரு அவருக்கு போடுறேன் என்று நீங்கள் வாக்குகளை வீணடித்தால் மீண்டும் இந்த அலிபாபா கொள்ளை கூட்டம் ஆட்சிக்கு வந்துவிடும். அதை தவிர்ப்பதற்கு எந்த கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நன்றாக சிந்தித்து தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள். உங்கள் வாக்குகளை சரியாக செலுத்துங்கள் என்பதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். நன்றி. தமிழகத்தை காப்போம்.